2025 அமைதிக்கான நோபல் பரிசின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கனவு ஒரு சில நாடுகளின் தலைவர்கள் ஆதரவாக இருந்தாலும், அமைதிக்கான நோபல் பரிசின் தேர்வு குழு உலகளாவிய தகுதியுள்ள மனிதர்களுக்கு, அமைதிக்காகவே அர்ப்பணித்தவர்களுக்கு வழங்குவது. அதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கினால் நோபல் பரிசுக்கே தரம் குறைந்துவிடும். அமைதிக்கான நோபல் பரிசு பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாடும் போர் நடக்கும் முன் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பது ராஜதந்திர செயலுக்கு அந்நாட்டு மக்களின் உயிரிழப்பும் மக்களின் வாழ்வாதாரமும் காப்பாற்றப்பட்டிருக்கும். அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவது நோபல் பரிசும் நோபல் பரிசை பரிந்துரைத்த குழுவுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய தலைமைக்கும் உலக நாட்டு மக்களின் மனதில் அன்பை வளர்த்துக் கொள்ளும். உண்மை, நேர்மை, அர்ப்பணிப்பை என்றும் வெல்லும். ஆனால் போரை நிறுத்த வேண்டும் என்றும் உலக நாடுகளின் சமாதான தூதராக வானத்திலிருந்து குதித்தவர் போல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கோமாளித்தனத்தின் நாடகத்திற்கு நோபல் பிரைஸ் குழுக்கள் நிராகரித்து விட்டது. டிரம்பின் கனவும் ராஜாவேசம் கலைஞ்சு போச்சு. டும் 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 டும். அப்படி ஒரு வேளை டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு கொடுத்து இருந்தால், டிரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து உலக நாடுகளையே பரபரப்பிலேயே வைத்திருப்பதிலும், உலக நாடுகளின் பத்திரிகையின் வாயிலாக சாதாரணமான பாமர மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்க வைத்த மறைமுக போருக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள நோபல் பரிசு வழங்கப்பட்டதாக இருந்திருக்கும். அமைதிக்கான நோபல் பரிசு தகுதியுள்ள மனிதர்களுக்கு வழங்குவது நோபல் பரிசு தேர்வு குழுவுக்கு நன்றி. உங்களுடைய கமாண்ட் ஏதாவது இருந்தாலும் கமாண்ட் பாக்ஸில் போடுங்கள். நன்றி, வணக்கம்.